வண்டி கூட அனுப்புகிறோம். சரிங்க ஐயா, வரங்க ஐயா, எல்லாத்தையும் நன்றிங்க சொன்னதுக்கு நன்றி. அக்கா. நான் இங்கே எல்லாரோட வேலைக்கா, என் ஊர் கல்ல வச்சுக்கா. நான் இந்த வேலை விட்டுட்டு எங்களுக்கு காசு இல்லை, நாங்களே போட்டு என் தாய் மேலே என்ன சொல்கிறேன், நாங்களே பெட்ரோல் போட்டு எல்லாம் இந்த வேலை எதுக்கு செய்கிறோன்னா, நாங்களும் திமுக அண்ணா திமுகவில் இருந்த பையன் தான். வேலை வாய்ப்பு கொடுக்கல. நம்ம புக்கை வாழ வச்சா தான் நல்லது, வாழ வச்சு பார்த்தா தான் நல்லது. அவங்கள ஐசுன்னு அவங்கள வாழ வைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு குரூப் பரிசு எழுதுனா உச்சி மன்றத்தை போய் தொட்டா கூட அதை கீழே இறக்கிறோம். ஏதோ ஒரு ஆளுக்கு நீங்க வந்த நேரம் யாரு வந்தாலும் அந்த கஷ்டக்கார வந்தாலும் இது போல வந்தது கிடையாது, போட்டோ எடுத்தது கேட்டது பாப்பா அதான் ஒரு பிகே படி வச்சு வீட்டுல வச்சுட்டு இருக்கிறோம். 5000 4000 துணி கடைக்கு வேலைக்கு போடுவேன். நைட் டைம்ல அனுப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு பாது உயர்ந்த வந்த பசங்களுக்கு ஒரு போலீஸ் வேலை கூட, நர்ஸ் வேலை கூட, எல்லாம் எம்மா வேலை இருக்குக்கா. அண்ணா சொல்றாரு இப்ப இந்த ஊர்ல என்ன அந்த கல்லக்காய் வேலைதான், கள்ள தொழிற்சாலை, காலையில இருந்து கள்ள மிட்டாய், இதெல்லாம் அரசாங்கமே பண்ற மாதிரி. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஊர்ல ஒரு படிச்சு பசங்க ஒரு 10 தூக்கி போடுங்க, பிடி ஆபீஸ்ல வேலை செய்யற தூக்கி போடுங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உற்பத்தி பண்றாரு. அவங்க அப்பாவுக்கு 50 பொண்டாட்டி, அந்த 50 பொண்டாட்டி போல தான் வாழணும், நம்மளாம் வாழக்கூடாது. அதேதான் இவனுக்கு 40 பொண்டாட்டி. அந்த மாதிரி எங்களுக்கு காசுக்காக நாங்க பாக்கல. சீமான கண்டிப்பா வந்து செஞ்சு இல்லாத ஏழை பசங்க படிக்க வச்சுட்டு கிடக்குற மாதிரி மட்டும் ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இந்த எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குமா? எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். மக்கள் மனசுல பதிஞ்சிட்டாங்க. சீமானுக்கு மட்டும் முதலமைச்சரா தமிழ்நாட்டில் ஆயிட்டாருன்னா, அவர் செய்யற நலத்திட்டங்களை பாட்டு இந்த ஆளுக்கு எப்பயே நம்ம ஆட்சி கொடுத்துருக்கலாம்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி. எங்களுக்கு தெரியும் அவர் என்ன செய்யறாரு, எதுக்காக பேசுறாரு. சரி, இவங்களுக்காக இந்த வருஷத்துல போட்டு முன்னேற்றக்காரங்க வைப்போம். இவங்களால நல்ல வாக்கு செய்யறாங்களா? ஒரு பேச்சு சொல்றேன். 24 25வது வருஷம். அந்த வருஷத்துல நம்ம கிராம அத்தியூர் திரைக்கையில 32,76,200 ரூபாய் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. வேலை ஒரு தெளிவா நீங்க கேட்கறதுனால இந்த பதில் சொல்றோம், யார்கிட்டையும் சொல்றது இல்லை. சரியா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த பணத்தை எப்படி செலவு பண்றாங்கன்னா, 36 வேலை செஞ்சுக்கிறேன்னு கணக்கு சொல்றாங்க. அதை செஞ்சுக்கிறாங்களோ செய்யலையான்றது கணக்கு ஏறி போகுது. 36 கவர்மெண்ட் கணக்கு காமிக்கிறாங்க. தலைவரை இப்படி ஒன்று காமிங்க, 36 வேலையை செஞ்சுக்கிறத கணக்கு காமிக்கிறாங்க. நம்ம டோட்டல் ஒர்க்கு இந்த கிராமத்துக்கோசம் 36 ஒர்க்கு, ஆன்கோயிங் ஒர்க்கு, அதாவது ஒர்க்கிங் எதுவும் பெண்டிங் கிடையாது, கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோம், எல்லாம் 0 வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 32 லட்சத்தி வேலை முடிச்சுட்டு இந்த காசை எடுத்துட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ இன்னும் வேலை போய் சேர்ந்து வேலை முடிச்சுட்டா கணக்கு சொல்லிட்டாங்க. 36 சொல்லிட்டாங்க. அது என்ன மாரி பண்ணியிருக்காங்க அதையும் காமிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், உங்க மனசாச்சே தெரியும். இந்த ஆள் வரட்டும், புது ஆள் வரட்டும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. 10,77,52,052 ரூபா எதுவுமே கிடையாம போட்டு எடுத்துட்டாங்க. எதுக்காக எடுத்தா இன்னத்துக்காக எடுத்தா எடுத்து செலவு பண்ணிட்டேன். இதெல்லாம் நாங்களாம் படிச்ச பசங்களா இருக்கோம். அதெல்லாம் எதனா ஒரு செஞ்சிருந்தாதான் நான் வந்து ரோடு பேர் கிட்ட காத்துற மாதிரி நாளைக்கு சீமானங்கிட்ட காத்துங்க, நாலு பசங்களுக்கு வேலை அதாவது அண்ணன் வந்து அந்த கட்சிக்காரங்கிட்ட கேளு. மக்கள் பணத்தை பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, ஒரு 6,000 ரூபாய் எதுக்கு போடுறான், ஒரு 25 லட்சம் ரூபாய் எதுக்கு போடுறான், ஒரு 98,000 ரூபாய் எதுக்கு எடுக்கிறான், சம்பந்தம் 2 என்ன செய்றீங்க? குடிக்க வச்சு அவங்கள கெடுக்குறீங்க. நான் எங்க போனாலும் உங்களுடைய வேண்டுகோள் கூட என்ன தெரியுமா? அதுதான் நான் சொல்றேன். ஏதாவது ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைக்கு அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். இந்த மண்ணை தின்னா வண்டி கொடுப்பீங்க. இவங்க அப்படிதான் செய்யறாங்க. எங்க போனாலும் பொம்பளைக்கு தான் பேசுறாங்க. அதை மூடுங்க கையெடுத்து கூப்பிடுறாங்க. அதுதான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்கம்மா. உங்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாம ஆக்கிட்டாங்க. நான் ஓப்பனா வெளிப்படையா சொல்றேன், இந்த யூடியூப் சேனல் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இவருடைய கொள்கைகள்லாம் உங்க அளவுக்கு தெரியாது.
ஏன்னா இவங்க அந்த காலத்துல இருந்து 50-60 வருஷ காலமா உதயசூரியன் ரெட்டலை அதை நல்லா உங்க மண்டையில துருப்பிடிச்ச ஆணியை வச்சு நல்லா அடிச்சு வச்சுட்டாங்க. சாதாரண ஆணினா கூட பரவாயில்ல, அதை எடுத்துட்டா போயிடும். துருப்பிடிச்சு இறக்கிட்டாங்க. அதனால அந்த உள்ள துருவோட சேர்ந்து உங்களுக்கு நல்லா இறங்கிருச்சு. இன்னும் பாதி பேரு இல்ல நாங்க சூரியன் தான் போடுவோம், இல்ல நாங்க பரம்பரை திமுக, நாங்க பரம்பரையா அதிமுக அப்படின்னா இன்னும் சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு உங்க அறியாமையா அவங்க பயன்படுத்திட்டாங்க. ஏம்மா 1000 ரூபாய் வேணுமா? உங்க பேர பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா? அவங்க செஞ்சதெல்லாம் மறைக்கிறது தான். ஐயா பேர பிள்ளைங்க படிக்கணுமா? 1000 ரூபாய் வேணுமா? நாங்க இவ்வளவு பேசுறோம், அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க அந்த காசு வாங்கினாலும் நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க ஐயா. சரி நீ மட்டும் போடாத ஐயா, எல்லாத்தையும் போட வை ஐயா. சரி எல்லாத்தையும் போட வை சரிங்களா? எல்லாத்தையும் போட வைங்க, நல்லது செய்யும். அந்த பாப்பா நல்லது செய்யும். சரியாம்மா? சரி யாரு? சரி சரிம்மா விடுமா. நீங்க என் மருமக தான் அங்கே கொசப்பாட்டில் இருக்கிற பாப்பாவும் எங்களுக்கு சொந்தக்கார பாப்பா தான், அதுக்கு கட்டா வீட்டில் வாரிசு. சரிம்மா சரி உனக்கு தெரியாது. சரி போடுங்க, புதுசாக ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாறி போட்டுட்டீங்க, இது வரைக்கும் அதிமுக போட்டுட்டீங்க. யாராவது வேற ஒரு ஆளை கொண்டு வந்தா தானே கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லைம்மா நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கல்ல, அந்த காசை வாங்குங்க. ஆனால் நல்லவங்களை பார்த்து போடுங்க, திரும்ப அவங்களுக்கே போடாதீங்க. உங்கள் பேர பிள்ளைங்க படிக்கணுமா? வசதி இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, வசதி இருக்கிறவங்க நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க. இது எதுக்கு இந்த மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி படிக்கணும்? காமராஜர் எதுக்கு ஸ்கூல் ஆரம்பித்தார்? எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா இருக்கணும், ஒன்றா படிக்கணும்னு. கவர்மெண்ட்டில் படிக்கிறது கொஞ்சம் மாதிரி, இந்த பணம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு குடும்பமே முழுது. இந்த பணம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் சரி, பணம் ஸ்கூலுக்கு போகிறதும் சரி, அதனாலே கடன் ஆகுது. இது ரெண்டும் உங்களுக்கு இலவசமாக அரசாங்கம் கொடுத்தா நமக்கு என்ன கஷ்டம்? நம்ம சம்பாதிக்கிறதுக்கு செலவு என்ன? ஐயா அப்படி இல்லை ஐயா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மாறினாதான் ஒவ்வொருத்தரும் மாறணும். நீங்கள் மாற்றணும் ஐயா ஒவ்வொருத்தரும். அதாவது நீங்கள் நாங்கள் போடுறோம் மற்றவங்க போடுறாங்களா இல்லையா அப்படின்றது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் போடுறோம் மற்றவங்க இப்படி ஒருத்தர் மாற்றி குறை சொல்லியே யாரும் போட மாட்டேங்கிறாங்க. பைக் இருக்குதும்மா. ஒன்றா சேர்ந்தாதாம்மா ஒரு இது பண்ண முடியும். ஏம்மா சரிம்மா வரம்மா. ஆமாய்யா சரியா வரோம், எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். நன்றி. போடுவாங்க.